டேய் முக்காடு நேயர்களே, நரேந்திர பிரதமர் மோடி கிட்ட நெதர்லாந்துலேருந்து வந்து, அதாவது 11ஆம் நூற்றாண்டு காலத்தில் செப்பேடுகள், சோழர் காலத்து செப்பேடுகளை திரும்பவும் நம்மக்கிட்டே ஒப்படைச்சிருக்காங்க. இங்கிருந்து அங்கே போனதை திரும்பவும் நம்மகிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. அந்த செப்பேடுகளில் தமிழ் மொழி தான் அங்கே வந்து 12 செப்பேடுகளில் வந்து அச்சடிக்கப்பட்டிருக்கு. ஒரு 6 செப்பேடுகளில் சமஸ்கிருதம். இங்கே தமிழ் மொழி இந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது. அப்போ தமிழ் மொழியை பற்றி சிறப்பாக ஏதாவது நரேந்திர பிரதமர் மோடி அவர்கள் போற்றுவாரா, புகழ்வாரா அப்படின்னு தமிழர்கள்லாம் எதிர்பார்த்து காத்திருப்பாங்களா? எதிர்பார்க்க மாட்டாங்க. ஏன்னா தமிழ் மொழியை அழித்து விட்டு இந்திய உள்ள திணிச்சு பிஎம் ஸ்ரீ திட்டம் மூலமாக 3 மொழி கொள்கை, அந்த மொழி கொள்கைன்னு உள்ள இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே திணிச்சு இங்கே வடக்கன்ஸ்லாம் வந்து இங்கே நாடோடிகளாக வாழ்ந்துட்டு இருக்காங்கல்ல, அவங்களோட பிள்ளைகள்லாம் ஹிந்தி கற்றுக் கொடுத்து இங்கே தமிழ் மொழியை சிறுமைப்படுத்தணும் தான் இவங்களோட எண்ணமே. அவங்க எப்படி தமிழ் மொழியை சிறப்பாகுவாங்க? என்ன சொல்லிருக்காங்க தெரியுமா? வானதி சீனிவாசன், டிவிக்கே மாண்பு முதல்வர் அவர்கள் எதற்கு நரேந்திர பிரதமர் மோடி அவர்களுக்கு வாழ்த்து கூட சொல்ல மாட்டீங்க? இதுதான் உங்கள் நாகரிகமா? எப்படி இத்தனை காலமா தமிழ் மொழிக்காக நரேந்திர பிரதமர் மோடி அவர்கள் என்ன செஞ்சாரு? ஆராய்ச்சி தமிழ் மொழியோட அந்த பண்டைய சிற்பங்கள்லாம் ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு எதுக்குமே வந்து அமௌண்ட்டே ஒதுக்கலை. இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. நீங்கள் தமிழ் மொழிக்காக வந்து சிறப்பு வாய்ந்த ஏதாவது திட்டங்களை செயல்படுத்துறீங்களா? நீங்கள் தமிழ் மொழிக்காக சமஸ்கிருதத்துக்கு கோடிக்கணக்காக ஒதுக்குறீங்களே, தமிழ் மொழிக்காக எத்தனை கோடி ஒதுக்குறீங்க? வானதி சீனிவாசன் அவர்களே சொல்லுங்க அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டு மக்கள் கேட்குறாங்க. முக்காடு நேயர்களாக நீங்களும் கேட்பீங்க, என் காதில் விழுகுது. அதாவது மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இதுக்கு வாழ்த்து சொல்லணுமா? நீங்கள் வந்து தமிழ் மொழிக்காக பல கோடி ஒதுக்குங்க. தமிழ் மொழி செப்பேடுகள், அத்தனை சிற்பங்கள் தமிழ் மொழியின் சிறப்பு வாய்ந்த பழமை வாய்ந்த இந்த மொழியை அதாவது கட்டாய மொழியாக்குங்க. இந்தியா முழுக்க கட்டாய மொழியாக்குங்க. இந்தியை எப்படி திணிக்கிறீங்க அதே மாதிரி தமிழ் மொழியை திணிங்க. அப்படி திணிச்சிங்கன்னா முக்காடு நேயர்கள் சார்பாக நானே வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். முக்காடு நேயர்களே, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? டிவிக்கே மாண்பு முதல்வர்கள் இதற்கெல்லாம் வாழ்த்து சொல்ல வேண்டுமா, இல்லை தமிழ் மொழிக்குன்னு ஏதாவது சிறப்பாக நீங்கள் செஞ்சாதான் வாழ்த்து சொல்லணுமா? நீங்கள் சொல்லுங்கள் முக்காடு நேயர்களே.